வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். மேட்டூர் அணையை திறந்து விடுறதை பார்க்கலாம். டெல்டா பாசனத்துக்காக தண்ணியை திறந்து விடுறாங்க. மேட்டூர் டேம் முழு கொள்ளளவு 120 அடி. 120 அடியை தொற்றுச்சு, அதனால் இன்றைக்கி திறந்து விடுறாங்க. இந்த இடத்த தான் 16 கண் பாலம்னு சொல்லுவாங்க. இந்த 16 கண் பாலத்து வழியாக தான் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் தண்ணி போய் சேரும். தண்ணீர் திறந்து விட்டுட்டாங்க, வந்துக்கிட்டே இருக்குது. கதவு வழியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த வழியாக தான் போகுது தண்ணி. எவ்வளவு ஆரவாரத்தோட அழகாக போகுது. எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்துட்டாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை எல்லோரும் பார்க்கலாம். எவ்வளவு அழகாக வருது பாருங்கள் தண்ணி. இந்த 16 கண் பாலன்றது 16 கதவுகளை கொண்டது. அதை தான் 16 கண் பாலன்னு சொல்லுவாங்க. தண்ணி படுபயங்கர வேகமாக வருது. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. தண்ணி போகிற அழகே அழகு தான். அவ்வளோ அழகாக இருக்குது நேரில் பார்க்கும்போது. 14 கண் பாலத்திலேருந்து புதுப்பாலத்து வழியாக வெளியே போகுது. அந்த வழியாக தான் டெல்டா மாவட்டங்களுக்கு போகுது. கடல் போல் காட்சியளிக்குது. அந்த சைடும் நிறைய பேர் கூட்டமாக நின்று பார்க்குறாங்க. நாமளும் போய் பார்க்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் மழை காலம் தானே. தண்ணி நிறைய மழை பெய்கிறப்ப இது வழிஞ்சு வரும். ஆகஸ்ட் மாதம் ஆடி 18 ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். ஆடி 18 எப்பயும் சிறப்பு தான். அதுவும் இப்படி தண்ணி ஓடனா டபுள் சிறப்பாயிடும் எங்களுக்கெல்லாம். ஆடி மாதம் 18ஆம் தேதி தான் ஆடிப்பெருக்கு விழான்னு சொல்லுவாங்க. காவேரி ஓடுற எல்லா இடத்துலையும் ஆடிப்பெருக்கு கொண்டாடுவாங்க. புதுப்பாலத்துக்கிட்ட வந்திருக்கோம். புதுப்பாலத்து வழியாக இந்த தண்ணியை பார்க்கலாம். ஆரவாரத்தோட அட்டகாசமாக போகுது. கடல் அலை போல் மேலே எழும்பி வருது. இங்கே நம்ம தூரமாக தான் நிற்கிறோம், ஆனால் தண்ணி மேலே தெளிக்குது. பன்னீர் தெளிக்கிற மாதிரி ஜில்லுன்னு செம ஜாலியாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. சந்தர்ப்பம் கிடைச்சா மேட்டூர் டேமுக்கு வாங்க, வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். டைம் இல்லைன்றவங்க கவலைப்பட வேண்டாம், இந்த வீடியோவை பாருங்கள். அவ்வளவு அழகாக இருக்குது தண்ணி ஓடுறது. இந்த தண்ணி போகும் அழகை பார்க்குறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. மனசு ரம்மியமாக சந்தோஷமாக இருக்குது. நானும் மெய் மறந்து பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணை சிமிட்ட முடியல. உண்மையாலுமே இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசு. தண்ணி ஆரவாரமாக போகுது, ஆனால் மனசு அமைதியாகிடுச்சு. பார்க்கும்போது அவ்வளோ குஷியாக இருக்குது. விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நாங்களும் விவசாயம்தான் பண்ணுறோம். ஆடிப்பட்டம் தேடி விதைன்ற மாதிரி இந்த ஆடியில் தான் நாங்கள் ஏதாவது செய்யணும். நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போலாம். அதனால் தண்ணி எப்பயுமே வழிஞ்சோடுது. இன்னும் நிறைய தண்ணி வழியிறப்ப அந்த டேம் கதவெல்லாம் வழிஞ்சிடும். இந்த பாறைகள்லாம் கூட கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோ அழகாக ஓடும். முன்னாடி தெரிகிற 16 கண் பாலத்து வழியாக தான் நம்ம முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இந்த சைடு புது பாலத்து வழியாக வந்து தண்ணி எடுக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா இடமும் தண்ணி போகுது. கரையோர மக்கள்லாம் கவனமாக இருங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணுக்கு எட்டின வர தண்ணி தான். என்ன மாதிரி கடல் அலை போல் உயரமாக பொங்குது பாருங்கள். இந்த தண்ணீர் வெள்ளம் போலையே மக்கள் வெள்ளமும் அலைமோதுது. எல்லார் முகத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுது. மழை வந்தால் தண்ணி இன்னும் அதிகமாக போகும். எதுவுமே பேச தோணல, அமைதியாக பார்த்துட்டு இருந்தால் போதுன்ட்டுருக்கு. இந்த தண்ணி நம்மக்கிட்ட பல கதைகளை சொல்லுது. எல்லாமே சந்தோஷமான கதைகள் தான். ஆசையாக பாருங்கள், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது போல் இருக்குது.
எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, உங்களை சந்தோஷப்படுத்த தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுது போல் இருக்கு. தண்ணியெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றியும் மலை, நடுவில் பாலம், கீழே தண்ணி, அட்டகாசமான சூழ்நிலை. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஆனாலும் ஒவ்வொரு தடவை பார்க்குறப்பையும் ஏதோ புதுசாக தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. தினமும் வந்து பார்க்குறோம், ஒரு தடவை கூட மிஸ் பண்ணதில்லை. என்ன வேலை இருந்தாலும் கொஞ்சம் இதுக்காக டைம் ஒதுக்கிடுறோம். தண்ணீர் பன்னீர் தெளிக்கிற மாதிரி மேலே படுது. அவ்வளோ ஜில்லுன்னு நல்லா இருக்கு. இந்த மரங்களெல்லாம் தொட்டு தண்ணி விளையாடுது. எல்லா மரமும் பல வருஷமாக ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் தண்ணி அதிகமாக வந்தால் இந்த பாறையெல்லாம் முழுகிரும். இந்த பாறை மரங்கள் எல்லாம் வழி விடுதுங்க இந்த தண்ணிக்கு. வாங்க வாங்க நாம் பார்த்துக்குறோன்னு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஓடுதுன்னு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ வாசியாக இருக்கு. புதுப்பாலத்துலேருந்து 16 கண் பாலத்தை பார்த்துட்ருக்கோம். அங்கேருந்து தண்ணி வழிஞ்சோடி வருது. குழந்தைகளாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவங்கள நாம் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைக்கி கிளம்புறோம், நாளைக்கு உன்னை வந்து நாங்கள் பார்க்குறோம், சரியா? ஓகேவா? சரின்னு சொல்லி தலையாட்டுது. வெயிட் பண்ணு, கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்க்குறோம், ஓகேவா? இந்த இடத்துலேருந்து நம்ம வீடு 2 கிலோமீட்டர் இருக்குது. மேட்டூர் டேம் பக்கத்துலேயே நம்ம வீடு. மேட்டூர் டேமுக்கும் நம்மளுக்கும் 1/2 கிலோமீட்டர் தான். இந்த 16 கண் பாலம் மேட்டூர் டேம்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. எல்லாமே பக்கம் பக்கம்தான். நடந்தே ஜாலியாக வாக்கிங் மாதிரி வரலாம். என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணியை பிரியவே மனசில்லை. நாளைக்கும் வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலும் மேட்டூர் டேம் தண்ணிலாம் கடல் போல் தெரியும். அதையும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.